வணக்கம். இன்னைக்கு வந்து திவ்யா கள்ளச்சினுடைய ஜெயில் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இல்லை வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க கொஞ்சம் மக்களுக்கு. சிரிச்சுட்டு இருந்தா சந்தோஷமா இருந்துச்சு அர்த்தம், அழுதுட்டு இருந்தா சோகமா இருந்துச்சு அர்த்தம். அதை நான் கேட்கறதில்ல. ஜெயிலில் உள்ள போனீங்கல்ல, போனதுல எப்படி அங்கே உங்களை நடத்தினாங்க? உங்களுக்கு சந்தோஷமா இருந்தேன், ஹாப்பியா இருந்தேன். வெளில இருந்தா உழைக்கணும், 3 வேளை சோறு வகை வகையா கிடைச்சிச்சு. நான் வீட்டுல இருந்து அப்படி என்னென்ன சோறு கிடைச்சிச்சு? டெய்லி காலைல வெரைட்டி ரைஸ் தெரியுமா? வெரைட்டி ரைஸ்லாம் என்னென்ன போடுவாங்க? திங்கக்கால காலைல பொங்கல், சாம்பார், திரும்ப மத்தியானம் வந்து சோறு, அன்னைக்கு கீரை குழம்பு, தயிர், அவியல். இவ்வளவுதும் காலையிலேயே போடுவாங்களா? மத்தியானத்துக்கு அது காலையில பொங்கல் சாம்பார். பொங்கல் சாம்பார் மட்டும் தான் டெய்லி வருமா? ரொட்டீனா? இல்ல மாறி மாறி வரும். பொங்கல் தக்காளி சாதம் எல்லாம் வரும். காலையிலேயே லெமன்லாம் வரும். திங்கக்கிழமை காலைல பொங்கல் சாம்பார், சரி. அதே திங்கக்கிழமை மத்தியானம் சோறு, கீரை குழம்பு, அப்புறம் வந்து அவியல். எல்லா காயும் போட்டு வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸ் போட்டு அவியல் நல்லா இருக்கும். வேலூர்ல தான் சாப்பாடு சூப்பரா இருக்கும், அதை பத்தி தான் சொல்லியிருக்கேன். அவியல், தயிர். இதெல்லாம் காலையில. மத்தியானம் காலையில தான் நான் கேட்குறேன். காலைல பொங்கல் சாம்பார். இது ரெண்டு தான் எப்போதுமே வருமா? ரெகுலரா சொல்றேன். ஒரு நாள் பொங்கல் வரும். ஒரு திங்கக்கிழமை காலையில பொங்கல் சாம்பார், செவ்வாய்க்கிழமை காலையில வந்து களி கத்திரிக்காய் புளிக்குழம்பு. புதன்கிழமை காலைல வந்து பாத்தீங்கன்னா சோறு, தக்காளி சோறு, முட்டை, சட்னி. முட்டைலாம் காலையிலே கொடுப்பாங்க. அடுத்த நாள் வியாழக்கிழமை லெமன் சாதம், சட்னி. வெள்ளிக்கிழமை ஆளுக்கு 4 இட்லி, நல்லா பெரிய பெரிய இட்லி, சாம்பார். உங்க சைஸ்ல இருக்குமா இட்லி? அவ்வளவு பெரிய இட்லி. அடுத்து சனிக்கிழமை வந்து என்ன கூட புதினா சாதம், முட்டை, சட்னி. ஞாயிற்றுக்கிழமை காலைல கோதுமை உப்புமா. சரி, அப்படியே மத்தியானத்துக்கு வந்துரும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கோதுமை உப்புமா, நிலக்கடலை சட்னி. அவ்வளவு சூப்பரா இருக்கும். வேலூர் 100க்கு 100 மார்க். அதான் உடம்பு ஏறி வெயிட் போட்டு வந்துருக்கீங்களா? 15 கிலோ வேலூர் ஜெயில போய் வெயிட் போட்டேன். மதுரையில. சரி, இப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு வருவோம். மத்தியானம் என்ன சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை? திங்கக்கிழமை வந்து மத்தியானம் சோறு, தண்டுக்கீரை குழம்பு, அவியல், தயிர். அப்புறம் செவ்வாய்க்கிழமை பாருங்க, சோறு, கார குழம்பு, அப்புறம் தயிர் சாதம், ரசம், ஒரு பொரியல். புதன்கிழமை சோறு, சிக்கன் குழம்பு, ரசம், தயிர், ஒரு பொரியல். வியாழக்கிழமை அதே சோறு சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு சோறு, உருளைக்கிழங்கு கிரேவி, ஒரு கப்பு கேசரி. சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு சாப்பிடாதவங்களுக்கு சோறு, ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி, ஒரு கிண்ணம் கேசரி, ஒரு வாழைப்பழம், ஒரு பொரியல், தயிர், ரசம். வியாழக்கிழமை மத்தியானம் அதே திங்கக்கிழமை போட்ட அவியல், தயிர். அதே வெள்ளிக்கிழமை மத்தியானம் சோறு, சாம்பார், ரசம், தயிர். சனிக்கிழமை திரும்ப சனிக்கிழமை அதே இந்த செவ்வாய்க்கிழமை கொடுத்தாங்களா அதே சோறு, காரக்குழம்பு. ஞாயிற்றுக்கிழமை அதே புதன்கிழமை கொடுத்த சிக்கன் குழம்பு, அந்த சைவம். வாரத்துல ரெண்டு நாள் சிக்கன் சாப்பிடுறீங்க? 2 நாள் சிக்கன். நான் வெளியில இருக்கிறேன். நானே வாரத்துல மாசத்துல ஒரு நாள் தான் அசைவம் சாப்பிடுறேன். நைட்ல சப்பாத்தி, சன்னா மசாலாலாம் உண்டு. நைட்டு திங்கக்கிழமை நைட்டு சோறு, அப்புறம் வந்து இது என்னது பூசணிக்காய் கிரேவி, சவு கிரேவி. சாயங்காலம் அதே வந்து செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா சோறு, சாம்பார், சப்பாத்தி, சன்னா மசாலா. அப்புறம் அடுத்த நாள் புதன்கிழமை சாயங்காலம் சோறு, சாம்பார். மறுபடியும் அடுத்த நாள் திரும்ப வியாழக்கிழமை வந்து சோறு, அந்த பூசணிக்காய் கிரேவி, முட்டைக்கோசு கிரேவி. திரும்ப வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு சோறு, சாம்பார், சப்பாத்தி, சன்னா மசாலா. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு என்ன தருவாங்க? திரும்ப சனிக்கிழமை நைட்டு சோறு சாம்பார் கொடுப்பாங்க. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை சோறு சாம்பார். என்னன்னா அந்த சிக்கன் பீஸ் கொடுப்பாங்களா, எப்படி பெரிய பெரிய பீஸா தருவாங்களா, சின்ன சின்ன பீஸா தருவாங்களா? கடையில போடுற மாதிரி. அதாவது மதுரை ஜெயில எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். எறும்பு காலும் ரெக்கையும் தான் ஒரு மதுரை ஜெயில. ஒரு பீஸ் தானா? 3 பீஸ் ஒரு ஆளு. ஆக்சுவலி நிறைய பீஸ் வரும். அதை பாதி எடுத்து காலர் பாதி வறுத்து சாப்பிடுவாங்க, பாதி அவங்க சமைக்கிறவங்க சாப்பிடுவாங்க. அதனால மதுரை ஜெயில இவ்வளவு பீஸ் வெறும் கால் எலும்பு தான் வரும். ஆனா வேலூர்ல இவ்வளவு தண்டி பீஸ், லெக் பீஸுங்க. வேலூர் ஜெயில லெக் பீஸ். இல்ல, வேலூர் ஜெயில் போனா தண்டனை அதிகமா இருக்கும், கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வேலூர்ல உமாம்பரிய பீஸ் சொல்றீங்களே? இங்க ஆனா வேலூர்லாம் அப்பலாம் வேலூர்ல இவ்வளவு பெரிய கறி. ஒரு கறி எல்லாம் தின்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே நானும் வேஸ்டா போயிடும். ஒரு ஆள் அதிகம் சாப்பிட்டா ரெண்டு கறி. என்னோட படி இன்னொருத்தவங்களோட படியை வாங்கினா 2 நேரம் வச்சுக்குவேன். லெக் பீஸ் அசல் பிரியாணி உள்ள அதே சைஸ் லெக் பீஸ். இவ்வளோ ரெசிபிக்கு சாப்பிடாதவங்களுக்கு இவ்வளோ பெரிய கறி. வேலூர்ல சாப்பாடு 100க்கு 100% சூப்பரா இருக்கும். சரி, சாப்பாடு ஓகே. 2 நேரம் டீ வேற. காலை டீ, சாயங்காலமும் டீ, சுண்டல் வேற. சுண்டல், பாசி பருப்பு. என்ன நான் வெளியில இருக்கிறேன், என்னால நான் வந்து அதெல்லாம் சாப்பிட முடியல. வெளில சுத்ததான் முடியாது, தவிர சோறு அந்த அளவுக்கு சாப்பிட முடியல. ஒரு நாள் கருப்பு சுண்டல், ஒரு நாள் நிலக்கடலை அவியல், ஒரு நாள் பாசி பருப்பு அவியல், ஒரு நாள் ஒரு ஏதோ ஒரு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும், விதை மாதிரி இருக்கும். அந்த அவியல் வகை வகையா பயிர் வேற சத்துக்கு. அப்பா சரி, ரைட்டு. இப்போ அங்கே குளிக்கிறதெல்லாம் எப்படி, என்ன மாதிரி தண்ணி, என்ன மாதிரி பாத்ரூம் நீ குளிக்க யூஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லுங்கள்.
குளிக்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டி கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. குளிக்க பெரிய தொட்டி கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியே எல்லாரும் போய் மொண்டு ஊற்றி குளிச்சிக்கணுமா? அப்படியே எல்லாரும் வரிசையாக நின்று குளிப்பாங்க. ஆக்சுவலி நானும் போன புதுசாக ஜாலியாக அந்த மாதிரி தான் குளித்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி போய் பங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு காலு ஃபுல்லாக. அதனால என்னைய மட்டும் ஸ்பெஷலாக என்ன பாத்ரூமில் 5 பாத்ரூம் இருக்கும். மொத்தமே அவ்வளோ பெரிய ஜெயிலுக்கு 5 பாத்ரூம் தான் இருக்குமா? வெளியில் ஒரு 5 பாத்ரூம் 5 பாத்ரூம் இருக்கும். அது ஒர்க் ஆகல பாத்ரூம் எல்லாம் பெரிய தொட்டி இருக்கிறதுனால அந்த பாத்ரூம் வந்து என்ன மட்டும் தான் குளிக்க விட்டாங்க. நான் வந்து ஸ்பெஷல் விஐபி. விஐபியா? ஆமா. விஐபிக்கு விரிவாக்கம் தெரியுமா? விஐபினா நான் பெரிய ஆள், எனக்கு மட்டும் செலிபிரிட்டி. சரி ரைட்டு. விஐபிட்டா இருங்க. எல்லாரும் நாங்க அங்க குளிக்கிற இடத்துல போல சண்டை போட்டுருவோம். சண்டை போடுவீங்களா? ஏங்க சண்டை போட்டு தான் உள்ள அமைச்சிருக்காங்க, உள்ள போய் சண்டை போடுறீங்களா? ஏன் தெரியுமா என்ன தனியா குளிக்க விட்டாங்க? அவங்க குளிக்க போறப்ப தண்ணி ஊத்துனா ஒரு தொட்டி அங்க அந்த மேல ஊத்துனா ஏய் யார் என் மேல தண்ணியை ஊத்துனது? அடுத்த மேல தண்ணி ஊத்துவாங்களா? அழுக்கு துவைச்சு அலசுது கால்ல படுதுல. ஆமா. வேற பீரியட்ஸ் ஆயிருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க, சண்டை வரும். ஒரே கப்பை விட்டு குளிச்சு நமக்கு சங்கட்டமா இருக்கும், நமக்கு அது பிடிக்காது. நம்ம செலிபிரிட்டி, அதனால வந்து எனக்கு ஸ்பெஷலா ஓட்டாங்க தண்ணி சேச்சி கிரிஜா. ஏய் திவ்யா கலச்சி வாடி தண்ணி. நான் குளிக்க மாட்டேன், வீட்டுக்கு வர இடத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பேன். ஏய் வாடி டெய்லி வக்கீல் மண்ணு வரும் குளிடி. ஏய் வா வா ஒரு டேங்க் எடுத்து கூட கூப்பிடுவா குளிக்க. ஒரு டேங்க் தண்ணி காலி பண்ணுவீங்களா? ஒரு டேங்க் தண்ணி ஒரு ஆள் குளிப்பேன். சரி ரைட், அது இருக்கட்டும். இப்போ அதே வேலூர்லயும் தனியா பைப்ல புடிச்சு வாயில குளிச்சிட்டே இருப்பேன். சரி குளிக்கிறது இருக்கா? குளிச்சிங்க பளபளன்னு ஆயிட்டீங்க, கலர் ஆகி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல என்ன தெரியுமா வாயில சோப்பு கொடுப்பாங்களாங்க? சோப்பு நாங்க டவ் சோப்பு நாங்க வீட்ல இருந்து வாங்கி குளிப்போம். வீட்ல இருந்து வாங்கி கொடுக்கலாமா உள்ளார? நான் வேலூர்ல 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பேன். 10 நாளைக்கு ஒரு வாட்டியா? நாராது? வேலூர்ல நாராது. வேலூர்ல நாராதா? உங்க உடம்பு நாராதான்னு கேக்குறேன். நாராது ஏன் தெரியுமா? வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லாவே வந்து கிளைமேட் வந்து நான் போனது 11ஆம் மாசம் குளிர் காலம். குளிர் காலத்துக்கு அது எப்படி 10 நாளைக்கு தான் குளிக்கவே கவர்மெண்ட்ல சொல்றாங்களா? இல்ல நீ வந்து அப்படி கவர்மெண்ட்ங்கற சாரி ஜெயில்ல சொல்றாங்களா? நீ குளிக்க மாட்டியா? சீக்கிரமே காலைல 6 மணிக்கு திறந்து 8 மணிக்கு அடைச்சிடுவாங்க. தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா புது குற்றவாளியில 60 பேர் 50 பேர் இருப்பாங்க. எனக்கு 4 பேர் தான். நாங்க என்ன தனி தொகுதியில தனியார்ல வச்சு விஐபி நானு. ஐயோ விஐபி விஐபின்னு திரும்பி சொன்னா நெஞ்சு வலிக்குது. வேற தண்ணியை வச்சா எனக்கு தண்ணி கொஞ்ச நேரம் வருமா, அதனால கொஞ்சம் தண்ணி பிடிச்சி நான் தொட்டி ஊற்றி நான் குளிக்க கொஞ்சம் சிரமம் பண்ணால வாரத்தை 2 நாள் பிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 நாள் அந்த பிளாக், அதாவது டெய்லி 6 மணிக்கு திறந்து 8 மணிக்கு அடைச்சிடுவாங்க. அங்கேயும் ஒரு சண்டையை போட்டு கலவரத்தை உண்டாக்குது. யார் நீனு? உன்னை உள்ள அனுப்புனதா அங்க பாவம் ஜெயிலே வந்து வருத்தப்பட்டிருக்கும் போல. அதனால சூப்பர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிளாக்கா திறக்க சொல்லிட்டாங்க. 4 பிளாக் 3 பிளாக் 8 to 10 நானே திரும்ப 10 to 12 12 to 2 2 to 4 முடிஞ்சிச்சா? அப்ப அந்த கேப்ல வரும்போது என் டைம் காலைல இன்னைக்கு 8 to 10 நான் இருந்தேன்னா நான் போட்டு குளிச்சுட்டே இருப்பேன். 10 மணி தண்ணி வரும். அதனால என் பிளாக் என்னைக்கு 4 பிளாக் இருக்கும். அப்ப எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு குளிச்சு அதுக்கப்புறம் வர முடியாது 10 நாளைக்கு தான் குளிப்பேன். ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்குவேன், யாருக்குமே தெரியாது. தெரியாம பாத்துங்க. இன்னொரு தடவை உள்ள போனீங்கன்னா பத்திரமா டெய்லி குளி, சொறி சரங்கெல்லாம் வந்துடும். டெய்லியும் குளிக்காம வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிற உண்மையிலேயே ஓப்பனா சொன்னா 10 நாளைக்கு சத்தியமா இது மதர் ப்ராமிஸ் எங்க அம்மா மேல சத்தியமா. சத்தியமெல்லாம் பண்ண வேணாம், இதுக்கெல்லாம் சத்தியம் பண்ண வேணாம். சரி குளிக்கிற மேட்டர் விடுங்க, குளிக்கிற மேட்டர் விட்டுரு. துணி துவைக்கிறது எப்படி? துணி துவைக்கிறதா? ஜெயில வந்து துணி துவைச்சு எப்படி போட்டுக்குவீங்க? எப்படி எத்தனை நாள் இருக்க துணி துவைப்ப? ட்ரெஸ் என்ன ட்ரெஸ், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்கிற துணி எப்படி துவைக்கிறது? எந்த மாதிரி ட்ரெஸ் நீ வந்து ஜெயில் கைதிக்கான ட்ரெஸ் கொடுப்பாங்களா இல்ல உங்களை நீ ஓன் ட்ரெஸ் போட்டுப்பீங்களா? தண்டனைக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. ப்ளூ கலர் saree. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் saree அண்ட் ஒயிட் கலர் ப்ளவுஸ். அதே தான் வேலூரில். இது என்ன ஒரு ஐடியானா மதுரை உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூனம் புடவை வெளியிலேருந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஆனால் வேலூரில் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோ அந்த புடவை தான் கட்டணும். அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக அழுத்தமாக இருக்கும். ஏன் வந்து வேலூரில் அப்படின்னா அங்கே வந்து ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்போ காசு இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக புடவை கட்டுவாங்க, காசு இல்லாதவங்க சுருங்கின புடவைலாம் உங்களுக்கு புரியுதா? இல்லாதவங்க சுருங்கின புடவை கட்டியிருப்பாங்க, வெளிலேருந்து எல்லாம் ரிச்சாக கட்டிக்காம. அந்த மாதிரி பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே சைட் பண்ணிக்கு கவர்மெண்ட் என்ன புடவை உள்ள இஷ்யூ கொடுத்துருக்கோ அதுதான் வந்து வேலூரில். உனக்கு அந்த மாதிரி புடவை கொடுத்தாங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் போடலாம். ஏன் அப்படி? ஏன் அப்படி? நாங்கள் வந்து விசாரணை கைதிகள்ல கலர் ட்ரெஸ் போடலாம், குண்டாஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் அப்படி இதில் என்ன ஒரு ஐடியானா ஒரு ஆளுக்கு 3 செட்டு தான் அலௌடு. நீங்கள் எத்தனை செட்டு வச்சுருந்தீங்க? நான் 15 செட்டு. அம்மா நெஞ்சு வலிக்குது. எப்படி உங்களுக்கு 15 மட்டும் உள்ளே விட்டாங்க? அது எங்கள் வீட்டில் வந்து போடும்போது மனுவில் மதுரையில் இருக்கும்போது அவ்வளோது ஜெயில் மாதிரி போகும்போது 4 பக்கெட் கொண்டு போய் துணி செக் பண்ணும்போது ஒரு பக்கெட்லாம் பிடிங்கி வீசிட்டாங்க. ஒரு ஆளுக்கு மதுரையில் இவ்வளோ இது விட்டுருக்காங்களா அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் புடவை. ஆனால் என்ன ஒரு ஹைலைட்னா 200 ரூபா புடவை தான் கட்டுவேன், அதிகபட்சம் ஒரு 300 ரூபா புடவை தான் கட்டுவேன். அதுக்கு இந்த ஒரு ஒயிட் டாப் ப்ளவுஸ் ஒன்று போட்டு துவைக்கிறது யார் துவைப்பா? நீ தான் துவைச்சிக்குவேன். நீ துவைச்சு காய போடுற இடம் எப்படி இருக்குமாங்க? அங்கே கொடி கட்டி போட்டிருப்பாங்க. ஆனால் ப்ளவுஸை தூக்கிட்டு போயிடுவாளுங்க, பாவலை தூக்கிட்டு போயிடுவாளுங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க போட்டுக்குவாங்க. அவங்க போட்டுப்பாங்களா? ஓம் பாவாடை தூக்கிட்டு போய் அவங்க போட்டால் ஏதாவது வியாதி வந்துடாதா? எல்லாரும் பாடம் தான் தூக்குவாங்க. எல்லாருமே தூக்குவாங்களா? அப்போ மதினியோட பாவாடை, செல்வி சரோஜோட பாடை 4 பாடை தூக்கிட்டு போயிட்டாங்க. 4 சரி, அதை பாவாடையே உள் பாவாடையெல்லாம் தூக்குறாங்கிறீங்களா? அந்த உள் பாவாடையெல்லாம் சோப்பு போட்டு துவைப்பீங்களா? சோப்பு எங்கேருந்து வரும்? சோப்பு ஜெயிலே கொடுப்பாங்க. காசுக்கா ஃப்ரீயா?
வாரத்துல ஒரு நாள் வந்து குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு ஃப்ரீயா காசா? ஃப்ரீயா? என்ன சோப்பு, என்ன பிராண்டு? வந்து ஃப்ரீடம் அங்கேயே தயாரிக்கிறாங்க. அங்கேயே ஜெயில தயாரிக்கிறாங்களா? வெளியிலயும் வாங்கிக்கலாம். ஆனா ஜெயில் சோப்பு நல்லா வாசனையா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாரும் அது போட்டு தான் துவைப்பாங்க, அழுக்கு போகும். அந்த சோப்பை கொஞ்சம் வெளியிலயும் கொடுங்கப்பா, எல்லாரும் வாங்கி யூஸ் பண்றோம். அது வெளியிலயும் வந்து விற்கிறாங்க என்னன்னு தெரியல. ஆனா அந்த ஃப்ரீடம் அந்த ஜெயிலில் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிற சோப்பு வாரத்துல ஒரு நாள், குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு வாரத்தில் ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்கிறதுக்கு. எப்படி பாட்டில் கொடுப்பாங்களா, பாக்கெட்டில் கொடுப்பாங்களா? இவ்வளோ பெரிய பாக்கெட் கொண்டு தேங்காய் எண்ணெய் வேணுமா தேங்காய் எண்ணெய் வேஸ்ட்டாக போகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வாரத்தில் ஒரு நாள் சியாக்கா பல்பொடி கொடுப்பாங்க வளர்க்குறதுக்கு. சுப்பு கிராமம் கலந்தது காதி பவன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு சென்னையிலேருந்து அவங்க கொடுப்பாங்க. நாங்களாம் வந்து டவ் சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம். எது உனக்கு மட்டும் எப்படி டவ் சோப்பு வரும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து மனு வரும், சித்ராவுக்கு மனு வரும். அங்கேயும் வந்து வெளி வாழ்க்கை ஜாலியாக வாழ்ந்துருக்க. இவ்வளோ டவ் சோப் வச்சுருப்போம். இவ்வளோ 410 ரூபா ஷாம்பு தூக்கிட்டு போயிடுவாங்க. டவ் சோப்லாம் என் டவ் சோப்பை தூக்கிட்டு போய் துணி துவைச்சானுங்க. சண்டை போட்டு 7.5 இழுத்து மேலேருந்து புடவையை கட்டிட்டேன். யாரு புடவையா? நான் கட்டி இந்த புடவையை கட்டிட்டேன் டவ் சோப்பு காண்டி. ஓம் புடவை எங்கள்கிட்ட அவங்க எவன் திருடி போனா அவங்க புடவை கட்டினா நியாயம். ஓம் புடவை எவடி அவ என் சோப்பை எடுத்தது மதுரை ஜெயில கத்தும்போது உஷாராடின்னு ஒரு மேன் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி நான் ஒரு அடி அடிச்சு சாத்தத்தை கெட்ட வார்த்தை பேசினேன். என் சோப்பை திருடிட்டாளுங்க வக்கு இல்லாதவங்க அப்படின்னு. அப்போதான் வக்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்க, நான் பாட்டு புடவையை கட்டிட்டு கேமரா முன்னால் போய் நின்றுட்டேன். ஒரு டவ் சோப்பு காண்டி. அப்புறம் அது ஏன்னா 185 ரூபா பெரிய சோப்பு. அதை தூக்குனா கோவம் வர. 185 ரூபா பெரிய காசுங்க. சோப்பு மட்டும் திருடக்கூடாது சொல்லிவிட்டான். சரி வேற இப்போ வரும் அந்த சோப்பு மேட்டரை விட்டுருவான். நைட் ஆனால் தூங்குறது எப்படி? உங்களுக்கு பெட்ஷீட் போட்டு ஃபேனுங்கெல்லாம் போட்டு ஏசிலாம் போட்டு தூக்குற மாதிரி வசதி இருக்கா? என்ன மாதிரி தூங்குற வசதி இருக்கா அது சொல்லுங்கள். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒரு 40 பேர் 45 பேர் இருப்பாங்க. ஒரு கட்டமாக ஒரு 3 பேருக்கு ஒரு ஃபேன் வரும். அப்படியே ஜாலியாக இங்கிட்டு ஒரு 20 பேர் அங்கிட்டு ஒரு 20 பேர் தூங்குவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு இடம் தான். ஒரு ஒட்டி 20 பேர் 40 பேர் ஒரு பிளாக்ல. அப்பா ஒரு ரூம் ஒரு ஹால் மாதிரி. ஃபேன்லாம் எத்தனை ஃபேன் இருக்கும்? ஒரு 5 ஃபேன் இருக்கும். எல்லாரும் ஃபேனு கீழே இல்லாதவங்க தள்ளி படுக்கிறவங்களாம் காற்று வருமா? வரும். கொசுலாம் கடிக்குமா? கொசு கடிக்கானா எங்கேயுமே. கொசு பத்திலாம் போட மாட்டாங்களா? கொசு வத்திலாம் போட முடியாது. எடுத்து சுற்றிட்டோம்னா எங்கேயாச்சும் கண்ணிலலாம். அப்படி. அதனால கொசு வத்தி கிடையாது. அங்கே எல்லாம் 40 பேர் இருப்பாங்க. அதே வந்து நான் வேலூர் எனக்கு தனியறை ஒரு சின்னதாக 10க்கு 10 ரூம் மாதிரி இருக்கும். ரூமு உள்ளேயே பாத்ரூமு உள்ளேயே தண்ணி வரும். வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஃபேனு. இதெல்லாம் வேலூரில் சொகுசாக இருந்தேன். சொகுசாக இருக்கதான் நான் அனுப்பிச்சிருக்காங்க. தண்டனை அனுப்பல. அப்போ சிங்கிள் அறையில் தனியரில் இருந்தால் சொகுசு இல்லைல்ல. இவ்வளோ சாப்பிட போகிறவரை இதுக்காக வேலை செய்யுமா? சரி, கவர்மெண்ட்ல சோப்பு ஃப்ரீயாக தராங்க, எண்ணெய் தராங்க, மசாஜ் என்ன சீயக்கா தராங்க, சோறு விதமாக பிரியாணிலேருந்து எல்லாமே என்ன அசைவ சிக்கன் பீஸ்லாம் தராங்க. இதெல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு வேலைன்னு ஒன்று தராங்களா உங்களுக்கு? விசாரணை கைதிகளுக்கு எந்த வேலையும் கிடையாது. வேலையே இல்லையா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஜெயிலுக்கு ஜெயில் மாற்றம் ஏற்படும். இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா 200 பேர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தண்டனைக்காரங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரிவு போட்டுருவாங்க. ரிவிஷனு, மேலே லைப்ரரி, ஹாஸ்பிட்டலு, அப்புறம் இந்த போர்வசி காய வச்சு மடிக்கிறது, கிச்சன் வேலைன்னு போட்டுருவாங்க. ஆனால் விசாரணை கைதி எங்களை மாதிரினா நாங்கள் வந்து தப்பு செஞ்சுருக்கோமா செய்யலாங்கிறது நாங்கள் வந்து விசாரணையில் தான் இருக்கிறோம். தப்பு நாங்கள் தண்டனை எங்களுக்கு கொடுக்கல, அதனால எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். ஏன் நான் ஏன் பார்க்கணும்? நான் வந்து விசாரணை கைதி, நான் தப்பு பண்ண நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்ன வேலை பார்க்கணும்னா வந்து கிச்சனுக்கு வந்து பாத்திரம் வளர்க்க போக சொல்லுவாங்க விசாரணை கைதியை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையில் கல் இதெல்லாம் பொறுக்க சொல்லுவாங்க, மிளகா ஆய சொல்லுவாங்க, காய்கறி நறுக்க சொல்லுவாங்க, அப்புறம் கீரை ஆய சொல்லுவாங்க, கீரை குழம்புக்கு புதினா ஆய சொல்லுவாங்க. கிச்சனில் போய் சப்பாத்தி போடணும், 4 சப்பாத்தி போடணும். ஒரு ஆளுக்கு 2 சப்பாத்தி போட சொல்லுவாங்க. அப்புறம் பின்னால் கூட்ட போக சொல்லுவாங்க. இதெல்லாம் சம்பளம் தருவாங்களா? இல்லை உண்டு இதுங்க சொல்ல. பின்னால் கூட்டணும், அப்புறம் ரூமு கூட்டணும், பாத்ரூம் கழுவணும். மெயினாக இவ்வளோ வேலையை விசாரணை கைதியும் பார்க்கணும். அது பார்க்கறதுலாம் சண்டை போட்டுக்கொள்ளுங்க. நானும் எந்த வேலையும் நான் என்னோட கை பிடிச்சி நான் ஒரு ஆளோட பாத்ரூம் கூட கழுனதில்லை. நான் கழுவ முடியாது. இதுக்கு சண்டை நிறையா வந்திருக்கேன். ஒரு வாட்டி என்னை வந்து அழுகாணியம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில விட்டு எனக்கு அந்த அம்மா தான் என்னை எந்த வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் நீலமணி மேடம் என்னை எந்த வேலையும் பார்க்க விடல. ஏன்னா எனக்கு வந்து லோ ப்ரெஷர், உங்களுக்கே தெரியும், மயக்கம் போட்டு விடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அழுகாணியம்மா விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த அம்மாவே ஜெயில் மாதிரி போயிடுச்சு. திவ்யா கழிச்சு அன்றைக்கி நம்ம பாத்ரூம் கழுவ வச்சு அவளை அடிக்கணும்னு பிளான் போட்டுருந்தாளுங்க. ஏன்னா இப்போ கழுவாமல் இருக்கா. தண்டனைக்கார பிளாக்ல நான் இருந்தது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு வந்து குண்டாசுகாரி வந்து இருந்துட்டு தண்டனைக்கார பிளாக்ல இருக்கிறா. 39 பேர் பாத்ரூம் கழுவும். இவன் என்ன விஐபியா அப்படின்னு ஒரு பொறாமை மதுரையில். பாத்ரூம்லாம் கழுவவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் யாருமே நான் வந்து எந்த வேலையுமே பார்க்கலாம் சொன்னேன். எனக்கு வந்து லோ ப்ரெஷர், எனக்கு வந்து உடம்பு சரியான முடியாது. அப்படிங்கும்போது என்னை நல்லா தான் பார்த்துட்டாங்க. மதுரையிலையும் சரி, என்னை வேலூர்லையும் சரி, என்னை எந்த வேலையுமே 2 பேரையும் பார்க்கல. அது முடியும் அவங்களோட நன்றி தான் சொல்லணும். எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியமா நான் செஞ்ச புண்ணியமானு தெரியல. ஆனால் எல்லாருமே சித்ராவுமே மேபி வேலை பார்த்துச்சு. சித்ரா வேலை பார்க்கல. சித்ரா வேலை பார்க்கறதுக்கு 3000 சம்பளத்துக்கு பார்த்துச்சு. சம்பளம் கொடுப்பாங்களா?
விசாரணை கைதிக்கும் சம்பளம் கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். தண்டனை அங்கே சம்பளமே ஆனால் கிடையாது. ஆனால் வேலூரில் சமைக்கிறவங்களுக்கு மட்டும் மாதம் 6500 5500. நாங்கள் எப்படின்னா அங்கே பிஏடி நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க உள்ள, அது மூலயமா வீட்டிலேருந்து காசு போட்டுவிட்டா அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு ஏறிக்கும். 3000 ரூபா சம்பளம், எல்லா வேலையும் பார்த்து எல்லாம் பண்ணால் 3000 ஒரு ஆளுக்கு. ஏங்க உள்ளே உட்காந்துட்டு இப்படி சம்பாதிக்கிறாங்க. இப்போ 4 பேர் பிடிச்சாங்க ஆச்சு, 12000 ரூபாய் ஆச்சுல. புதுசாக இந்த மாதிரி சீட்டிங் கேஸில் வராங்க, இந்த மாதிரி வராங்களே, அவங்களாம் வந்து வேலை பார்க்கலாம் சங்கடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சிறைவாசிகள் தண்டனைக்காரங்க ரிமாண்டுக்காரங்க வந்து அவங்கள வச்சுட்டு கையில் வச்சு 3000 4000 வாங்கிக்குவாங்க. அந்த பெரிய பெரிய ஆளுங்க வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்காங்க, அவங்க வேலையை இவங்க செய்வாங்க. உள்ளேயே அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வீட்டில் ஃபோன் பேசுறதுக்காண்டி ஒரு சிஸ்டம் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த சிஸ்டத்தை வந்து அக்கௌண்ட்டில் நம்ம 3000 4000 போட்டால் 1 மாதம் வேலை வைப்பாங்க. மேபி யாரும் 1 மாதம் இருக்க மாட்டாங்களா, 20 நாளில் 25 நாளில் பெயில் கிடச்சி போகிறவங்களும் இருக்காங்களா, 10 நாள்லேயும் போகிறவங்களும் இருக்காங்களா. இருந்தாலும் 10 நாள் தானே நம்ம இருக்க போகிறோம், 3000 போயிட்டு போகுது. இப்போ பெரிய ஆளுங்கன்னா என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம இந்த வேலை சேர்த்து நம்ம காசு போனால் போயிட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு 4-5 பேர் ரெகுலராகவே ஒரு 4 பேருக்கு வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேலை தெரியுமா பார்க்கணும், அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த ரூம் வேலை, பாத்திரம் கூட்டுறது, பின்னால் கழுவுறது, பாத்திரம் விளக்கிறத பார்த்து அவங்களுக்கு துணியும் துவைச்சி கொடுக்கணும். இப்போ எனக்கு வேலை பார்க்குறாங்க, எனக்கு துணி துவைச்சி கொடுக்கணும், என் சாப்பிட்ற தட்டு கழுவி கொடுக்கணும். ஸோ என்னையும் பார்த்து தட்டுலாம் அவங்க கழிக்க மாட்டாங்களா, அவங்கவுங்க கழிக்குவாங்க. அந்த வேலை வைக்கிறது ஆள் வைக்கிறனால அவங்களே வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அதை மனு பொருள் அதெல்லாம் கொடுப்பாங்க. சித்ராவே இந்த மாதிரி தான் பார்த்துச்சு. சித்ரா எப்படி பார்த்தா அது கூடவே ஒரு பொண்ணு இருந்தா, அவள் எல்லாமே பார்த்தா மனு சித்ராவுக்கு ஒரு சாக்கும் அவளே தின்னு திப்பான். ஒரு சாக்கு மனுங்க வாரத்துக்கு 2 சாக்கு வரும். சாக்குனா எவ்வளோ பெரிய சைஸில் வரும்? ஒரு வெள்ளை கலர் சாக்கில் அவ்வளவும் திங்கிற ஐட்டமாக வரும். திங்கிற ஐட்டம் வரும். சித்ராவுக்கு தான் இருக்கிறதுலே மனு அதிகம் வரும் மதுரையில். ஏன் அப்படி? ஏன்னா அவங்க வீட்டில் நிறையா வாங்கி போடுவாங்க. 20000 ரூபாய் 15000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு வாங்கி போடுவாங்க. வாரத்தில் 2 வாட்டி. 3வது மண்ணில் வந்து திரும்பி போவாங்க 15. எங்கள் வீட்டில் ஒரு 4 மாதம் 5 மாதம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் சித்ராவும் நல்லா க்ளோஸ் ஆனதுனால எனக்கு என்ன மனு வந்தாலும் அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா வெங்கடேஷ் வந்து 2 இப்போ ஆப்பிள் வாங்கினாருன்னா 2 எனக்கு 1 கிலோ அதுக்கு 1 கிலோ. இப்போ அப்படிதான் தருவாரு. அம்மா கிலோ 2-3 மூட்டை வருதுங்கிறீங்களா, அந்த மூட்டையுமா தின்னு தித்து போடுவீங்க. நமக்கு கொஞ்சம் சோறு தின்னுட்டு மிச்சத்தை ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடவே முடியல. தின்றுவான். அது நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். எல்லாரும் கொடுப்பீங்க, பகிர்ந்து சாப்பிடுவீங்க. பகிர்ந்து சாப்பிட இந்த மனு வராதவங்களுக்குலாம் கொடுப்போம். மனு வராதவங்களுக்குலாம் சித்ரா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு ஒரு பேஸ்ட்டுமே 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சோப்பு பழங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இல்லாதவங்களுக்குலாம் அந்த தேவசனா ஒரு அக்கா மைண்ட் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு கொடுக்கும். மனு இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து ஹெல்ப் பண்ணும். வாங்கி நிறைய பேர் சோப்புக்காக வேலை பார்க்குறேன். இது என்ன ஒரு ஐடியானா, ஒரு டவ் சோப்பு கொடுத்தா 1 கவலை கறி கிடைக்கும். அப்படிதான் நானே வாங்குவேன். ஒரு கோவலைன்னா எவ்வளோ பெருசு இருக்கும்? இவ்வளோ பெரிய கோவலை கரியா அவ்வளவு வச்சு தின்னுடுவீங்களா? ஏங்க இவ்வளோ டவ் சோப்பில் 35 ரூபா கல் சோப்பு இருக்குல்ல, துவைக்கிற சோப்பு. நான் என்ன கேட்குறேன்னா, அவ்வளோ சாப்பிட்ற கறி கிடைக்குங்களே, கறி இவ்வளோ கோவலங்கிறீங்களா? கறினா என்ன கறி சாப்பிட்றது? கோழிக்கறி நமக்கு இருந்தால் அந்த 3 பீஸ் போடுறாங்கல்ல, அதில் அவ்வளோ தருவாங்களா? அவ்வளோதான் கிச்சனில் சமைக்க போகிறாளுங்களே, ஆமாம், அவங்க எடுத்து வருவாங்கல்ல. ஒரே ஒரு 35 ரூபாய்க்கு சர்ஃப் எக்ஸல் இருக்குல்ல, அந்த சோப்பு கொடுத்தா இவ்வளோ பெரிய கறி, இவ்வளோ கோழையில் கறி, உருளைக்கிழங்கு கொடுத்துருவாங்க. பரவாயில்ல. சரிப்பா, டிவி ஃபோன் பேசுகிறது. சரி, இப்போ நீங்கள் வந்து உள்ள பொழுதுபோக்குக்காக டிவி பார்க்குறதோ இல்லை ரேடியோ கேட்குறதோ இல்லை வந்து ஏதாவது வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறதோ அந்த மாதிரி ஏதாவதுலாம் இருக்கா? வாரத்தில் 2 நாள் 12 நிமிஷம் ஃபோன் பேசலாம். 12 நிமிஷம் மட்டும்தான். அது நம்ம காசு போட்டு ஒரு காலுக்கு 2 ரூபா 50 பைசா. ஓ, அது இல்லாமல் பொழுதுபோக்கு டிவி உண்டு. எங்கே உண்டு? ஜெயிலில் உண்டு. எப்போனா 6 மணிலேருந்து 9 10 மணி முடியும். டெய்லியும் 6 மணிலேருந்து நைட்டு நம்ம டிவி பார்க்கணும். அந்த இடத்துக்கு நம்ம போகணுமா? எப்படி? நம்ம ரூம்லேயே ஒவ்வொரு டிவி இருக்கும், பெரிய டிவி. ஓ, அந்த 40 பேர் படுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிவி இருக்கும். ஆமாம், 6 மணிக்கு ரெகுலராக டிவி போட்டுருவாங்க. லாக்கப் பண்ணணும். என்ன டிவியில் என்ன சேனல் ஓடும்? மேக்ஸிமம் கேடிவி தான் ஓடும். கேடிவியில் படம் ஓடும். ஏன்னா சன் டிவி சீரியல் நியூஸ்லாம் வைக்க மாட்டாங்க, அதை பார்த்து கேட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கேடிவி தான். டெய்லியும் கேடிவி தான். வாரத்தில் சனி ஞாயிறு 2 நாள் 90 ஹிட்ஸ் சாங் ஓடும். 80 ஹிட்ஸ் சாங் போடும் சன் மியூசிக்கு. நான் டிவிக்கும் சண்டை போடுவேன். இது என்னது இது, சனிக்கிழமை அன்னைக்கு சன் மியூசிக்கை வைங்க 90 ஹிட்ஸ் போடுவான் அப்படின்னு அதுக்கும் போய் ஒரு கற்றுவேன். ரேடியோ போடுவாங்க. ஆனால் வேலூரில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இங்கே வந்து பல்லாங்குழி விளையாடுவாங்க. வேலூர் எனக்கு தனியாரில் வச்சுருந்தாங்களா, எனக்கு அவங்க டிவி கூட கிடையாது. நான் வரும்போது தான் டிவியெல்லாம் மனுபாசிக்கு எல்லாம் செட் பண்ணாங்க. ஏன்னா தனியார் எங்கேயாவது வந்து பூட்டியே கிடக்கிறது. இந்த மாதிரி திருநங்கைகள் யாராவது வந்தாங்கன்னா தனியாரில் வைப்பாங்க. இந்த மாதிரி ஜெயில் மாதிரி வரவங்கள தனியாரில் வைப்பாங்க. அப்புறம் இந்த அடங்காத திடீருங்களும் தனியாரை வைப்பாங்க. அப்பப்போ புடி திறக்கிறாரு தான் தனியாரை. ஸ்ட்ரென்த் வந்து அங்கே வந்து 60 70 இப்படி தான் வரும். ரிமாண்டுக்காரங்க திடீர்னு 35 வருவாங்க, திடீர்னு 60 வருவாங்க. மொத்தம் அங்கே ஸ்ட்ரென்த்தே 100 தான் இருப்பாங்க அதிகபட்சம். வேலூரில் 100 110 தான். இப்போ இங்கே நீ மதுரையில் இருந்தப்போ 200 பேர் மொத்தமே அவ்வளோதான் ஜெயில் கைதிங்க. ஆமாம்,
அதில் அந்த பெரிய தண்டனை கைதி அவங்களாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க. மதுரையில் தண்டனை 100, ரிமாண்டு 100 இருக்கும். இங்கே வேலூரில் தண்டனை கைதிங்க ஒரு 35, 40, ரிமாண்டு 60 வரும், அதிகபட்சம் 50, 30 இருக்கும். இதில் கஷ்டமான இடம்னா எந்த இடத்த சொல்லுவீங்க? கஷ்டமாவா? கஷ்டமான ஜெயில்னா எந்த ஜெயில்? மதுரை ஜெயில் தான் கொடுமையான ஜெயில். மதுரை ஜெயில் தான் கொடுமையான. ஆனால் எல்லாரும் வேலூர்னா கொடுமையான ஜெயிலுங்கிறாங்க. என்னைய பொறுத்தவரை வேலூரில் எந்த கொடுமையுமே கிடையாது. ஏன்னா வேலூர் வந்து மதுரையை விட வேலூர் வந்து பெஸ்ட்டாக தான் பார்த்துக்குவாங்க. ஏன்னா காவலர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுத்து பேசுவாங்க. சீ வா போன்னு கூட பேச மாட்டாங்க. மதுரை கூட அப்படி கூட ஏதாவது ஒரு இதில் கூட பேசிடுவாங்க. நம்ம என்ன மரியாதை கொடுக்கமோ அந்த மாதிரி தான் நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? நாம் அவங்கள மரியாதைலாம் பேசினா அவங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க காவலர். நாம் அவங்ககிட்ட மரியாதை பேச நான் ஒரு வாட்டி சொன்னாங்க, ஏம்மா இந்த காக்கி சட்டைக்குனாவது மரியாதை கொடுமா, நீனா திடீர்னு இவன் ஏதாச்சும் கோவத்தில் நான் யாராச்சும் சொல்லிட்டேன்னா சட்டைக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலூர் ஜெயிலில் வந்து பாரா பார்க்குறவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மதுரை ஜெயிலில் பிடிச்சதை விட மதுரை ஜெயிலே எனக்கு பிடிக்காது, அது ஒரு குப்பை. ஆனால் வேலூர் ஜெயிலில் ரொம்ப என்னட்டா ஜென்யூனாக நடந்துக்கிட்டாங்க. என்னைய வந்து கெட்டவன் நினச்சி தான் என்னை ஜெயில் மாற்றுறாங்க. நான் ரொம்ப அராஜகம் பண்ணுறேன், வாய் துணுக்காக பேசுகிறேன், சமாளிக்க முடியலன்னு. நான் ஒரு அந்த இடத்துல தப்பு நடந்தால் நான் தட்டி கேட்பேன். நான் என்ன ஒரு மீடியா யூடியூபர் அப்படிங்கிறனால வேலூரில் என்னை வந்து பார்த்தீங்கன்னா தப்பை தட்டி கேட்குறதா உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலுனா பாரா பார்க்குறவங்களாம் எல்லாருக்குமே என்னை பிடிக்கும். திவ்யா அவள் வார்த்தையில் உண்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 இடத்துலையுமே அவள் பொய் பேச மாட்டா அப்படிங்கிற ஒரு பேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த வேலையுமே பார்க்க விடலை. என்னை தனியறையில் வச்சு எனக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு தான் வேலை பார்க்க 4 பேர். நானும் சுப்புலட்சுமின்னு ஒருத்தர் இருந்தோம். 150 ரூபா கீழே எடுத்துகிட்டு வந்திருந்தா கொஞ்சம் ஆஃப் மைண்டுக்காரி. எங்களுக்கு வேலை பார்க்குறது 4 பேர் போட்டு அவங்க அந்த வேலையெல்லாம் கூட்டுறது பண்ணுறது ரூம் தொகுதி எல்லாம் பார்த்துக்குவாங்க. குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க. நானும் சத்தியமாக சொல்ல இந்த கையால் பிடிச்சி ஒரு விளக்கமாறு பிடிச்சி கூட்டினது கிடையாது. இந்த கையால் எல்லாருமே போய் அந்த குப்பையெல்லாம் அள்ளுவாங்க. தட்டு வச்சுலாம் குளிச்சு போகிற தண்ணியெல்லாம் போகும். அதெல்லாம் கூட கடவுளை நான் அள்ள விடலை. அப்படிங்கும்போது நான் ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப நன்றி. நான் அன்றைக்கி திருந்தி இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நான் புண்ணியம் செஞ்சுருக்கிறதுனால நான் ஜெயிலையுமே நல்லா இருந்துட்டு வந்திருக்கேன். நான் இனிமேல் எந்த தவறும் செய்யக்கூடாது, சேரக்கூடாது, ஆட்களோட சேர்ந்து திரும்ப அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி தான் நம்மளை கடவுள் நல்லா பார்த்துப்பாரு. எல்லா டைமும் நம்ம நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல. என்னை எல்லாருமே நல்லா தான் பார்த்துட்டாங்க. என்னை ரொம்ப மதுரையோட என்னை வேலூர் சூப்பராக பார்த்துட்டாங்க. சாப்பாடு 100க்கு 100 மார்க்கு. அதே மாதிரி காவலருக்கு 100க்கு 100 மார்க்கு. சூப்பரண்டு மேடம்லாம் கரெக்டாக ஜெல்லாம் சூப்பராக இருப்பாங்க. 100க்கு 100. சரி, இனிமேல் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலுக்கு போகிறவங்கள பற்றி அடிக்கடி தப்பு பண்ணிட்டு உள்ளே போகிறாங்கல்ல, கொடுமையாக இருக்கும் ஜெயில் எல்லாருக்கும். ஆனால் நான் வந்து அந்த கொடுமையை தாங்கிக்கிட்டு நான் வெளியில் வந்து சாதிக்கணுங்கிற ஒரு வெறியில் நாட்களை கடத்திட்டேன். ஆனால் ஜெயில் வாழ்க்கை தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்களா அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வரீங்க? உள்ளே போய் உங்களால் ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நான் இருந்தேன்னா நம்ம ஒரு மீடியாவில் இருக்கிறதுனால நம்ம ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறோம். நாம் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண வந்திருக்கோம். இது அப்படிங்கிற மாதிரி மனசை தேர்த்துக்கிட்டு நான் 1.5 வருஷம் இருந்துட்டேன். ஆனால் மற்றவங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு யாரும் தப்பு பண்ணாதீங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் நிறைய போக்சோ கேஸ் தான் இருக்குது, கொலை கேஸ் தான் இருக்கிறாங்க, கணவன் கொள்வது, கள்ளக்காதல். சின்ன தயவு செஞ்சு தப்பு பண்ணினா ரொம்ப அனுபவிப்பீங்க. தண்டனை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு யாரும் தப்பு செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன் நான். சரி, ஓகே. இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இனிமேல் வந்து நல்லபடியாக வீடியோ போடுங்க. சோசியல் மீடியாவில் நல்ல வீடியோஸ் போடுங்க. தப்பான வீடியோஸ் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லி விடைபெறலாமா? இதில் என்ன ஒரு ஐடியா, வேலூரில் டிஎஸ்ஜி சார் வந்தார். வந்திருக்கும் போது அங்கே வந்து என்னை வந்து பார்த்தாங்க திவ்யான்னு சொல்லிட்டு நான் போன பூசைக்கு என்னம்மா தப்பு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். சார் இங்கேருந்து வந்து அரிசி பருப்புலாம் கரடி இதெல்லாம் பெடிஷன் போட்டதுனால வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் திரும்ப மறுபடியும் ஐயா எங்களை அடைச்சே வச்சுருக்காங்கய்யா, திறந்துட்டு சொல்லியா அப்படின்னு சொன்னேன். வேலுட்டியை சண்முக அவர் சுந்தர் அவர் பேர். மறுபடியும் கேட்டு நின்றுதுன்னா என்னம்மா ஜாலியாக இருக்கியா, திறந்து விட்டாங்கம்மா. எங்கே யார் திறந்து விட்டீங்க? உள்ளேயே அடைச்சி வச்சு 2 மணி நேரம் தான் ஒரு அடி திறந்து விடுறாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்கள திறந்து விடுங்க. 2 பேர் தானே இருக்காங்க ஒரு பிளாக்ல. ஏன் 2 பேர் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா கும்முன்னு கும்முண்டி தானேட்டு போனார். ஆல்ரெடி கும்மி தான் ஐயா இருக்கிறாங்க, இன்னையா கும்புற. அப்புறம் 19 வயசுக்கு கீழே உள்ளே வைக்கிறவங்களான்னு சொல்லிட்டு குழந்தைகள்லேருந்து ஒரு சார் வந்தார், பார்க்கறதுக்கு வந்தார். வந்துட்டு அவங்க வந்து ஏமா 19 வயசுக்குள்ள இங்கே யாரும் இருக்கீங்களாமா அப்படின்னு கேட்டார். அப்போல்லாம் யாரும் இல்லையா, அது கரெக்டாக பார்த்தா உள்ளே வருவாங்க அப்படின்னு போய் பேசு. ஏம்மா யாருமா நீ நல்லா சூப்பராக இந்த பேச்சு பேசுறியம்மா அப்படின்னு சங்க வாமா இங்கே என்னம்மா சார் இந்த மாதிரி நாங்கள் போய் கேஸில் இது மாதிரி வந்துட்டோம். ஏம்மா என்னம்மா இவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ தெளிவாக இருக்க நீங்கள் ஆதார் தமிழ் கொடுப்போம் நல்லா அவருமே வந்து இங்கே நல்லா பேசி போனார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஒரு ஜட்ஜு ஒருத்தர் வந்தார், பேசினார். ஐயா எங்களை அடைச்சே வச்சுருக்காங்க யார் 2 மணி நேரம் தான் ஏன் திறக்கிறாங்க, ஒரு நாளைக்கு திறந்துட சொல்லுங்க ஐயா, காத்தால 6 மணிலேருந்து 5 மணி நேரம். ஏமா உங்களை பூட்டி வைக்க நீங்கள் செஞ்ச தப்பை பார்த்து திருந்தது தான் அப்படின்னு சொன்னார். அந்த ஜட்ஜு வருவாங்க. அப்படி நான் சொன்னேன் எங்கய்யா தப்பு செஞ்சதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, இந்த வாய் பேசியம்மா உன்னையெல்லாம் ஜெயில் மாற்ற தப்பே கிடையாது, உன்னையெல்லாம் அடைச்சி வைக்கிற தப்பே இல்லை, உள்ளே இருந்து போயிட்டாரு.
அப்போ அந்த வந்த ஜட்ஜே வாய் அப்புறம் இங்கே இவ்வளோ நேரம் முடிச்சிக்கலாம்னு சொல்கிறேன், அப்புறம் ரொம்ப நேரம் பேசணும், அப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த வாய் பேச உடனே அடைச்சி வைக்கிற தப்பு இல்லைன்னு போயிட்டாரு அந்த ஜட்ஜு. சரி, வாய் பேச வேணாம், பேசின வரைக்கும் போதும். உங்களுடைய பகிர்தலுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயிலில் நான் எவ்வளோ கண்டென்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? கண்டென்ட் வேறு, அது இன்னொரு இன்டர்வியூவில் நம்ம வந்து கன்னட பார்க்கலாம். இந்த இன்டர்வியூ இதோட போதும். இதுக்கு அப்புறம் இது இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் ஃபன்னு கண்டென்ட்லாம் எப்போ எடுக்கிறது? அது அடுத்த 4 நாளைக்கு, அடுத்த இன்னொரு நாள் பண்ணுறோம். ஓகேங்களா? நன்றி வணக்கம் சொல்லுவோம் ஆடியன்ஸுக்கு. சரி, நன்றி வணக்கம். இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் வச்சு யாருமே கேட்கல, போங்க. சரி, ஓகேங்க. அடுத்த அள்ளிராணி நேர்காணலாம் நம்ம காண்போம். அள்ளிராணி அம்மாவா? அடுத்த நேர்காணலாம் காண்போங்க. ஏங்க போங்க, கட் பண்ணுங்க.